மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் ஒரு 5 கட்டங்களாக ஒரு உச்ச கட்டத்தை எட்டியிருக்கிறது கடந்த 2 நாட்களாக. இது தமிழக அரசியல் களத்திலும் பல்வேறு விமர்சனங்களை, சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தே விலக தயார் என்று அன்புமணி ராமதாஸ் இன்று மாணிக்கம் தாகூருக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். ராகுல் காந்தி மேகதாது அணையை கட்டுவதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அல்லது கட்டக்கூடாது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் சற்று முன்பு அவர் அளித்துள்ள அந்த பதிலில் பிரதமர் நரேந்திர மோடியை மேகதாது அணை விவகாரத்தில் கருத்து கூற சொல்ல வேண்டும் அன்புமணி. அவர்தான் கூட்டணியில் இருக்கிறார், அவர்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மத்தியில். அதனால் அன்புமணி ராமதாஸ் தான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்த வேண்டும், தமிழக நலனுக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். இந்த மேகதாது அணை விவகார பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜயும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இரு கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல், கூட்டணி வியூகம் தொடர்பாக விவாதிப்பதற்காக புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இளைஞர் அணி மாநில தலைவருமான கணேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த பிரச்சனையை நாம் அணுகலாம். முதலில் திருவாரூர் காந்தி சாரிடம் செல்லலாம். இந்த மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸ் பாஜக இரண்டும் ஒரு சூழ்ச்சியோடு செயல்படுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியதை தொடர்ந்து இந்த விவாதம் அடுத்தடுத்த களத்திற்கு செல்கின்றது. இது உண்மையில் இந்த தேசிய கட்சிகள், அது கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் காங்கிரஸ் கட்சி ஆண்டாலும் தமிழகத்திற்கான தண்ணீர் வழங்குவதிலும் மற்றும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியில் இல்லாமல் அதை அரசியலாக்கும் நடவடிக்கையிலே தொடர்ந்து ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? மேகதாது அணை பிரச்சனையில் 2 கட்சிகளும் அதில் 2 தேசிய கட்சிகளும் ட்ராமா என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கு? இன்னைக்கு மேலாண்மை ஆணையம் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லியிருக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் சொல்லி செஞ்சுச்சுன்னு வச்சுக்கலாமா? அப்படி ஒரு கணக்கில் வச்சுக்கலாமா? ஏன்னா அது தனி ஆணையன்றாங்க. அப்புறம் மத்திய அரசு சொன்னாதான். மாணிக்கம் தாகூருக்கு இது தமிழ்நாடு தலைவர் என்னமோ உலகத்தினுடைய தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இருந்தால் உலகத்துக்கே தலைவர், இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா உலகத்துக்கே தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட கருத்து இருக்குது. அவர் முதல் கருத்து இந்த பாமகவோட எப்படி போகிறாருன்னா, இந்த சில கட்சிகள்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது இந்த பாமக கட்சிகள் கூட எங்களை அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஏன்னா பாமக வன்னியர் சங்கத்தினுடைய வரலாறுலாம் அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்காது. யார்? மாணிக்கம் தாகூர் அப்பா இருந்திருக்காருல்ல, சுதர்சன், அவருக்கே தெரிஞ்சிருக்காது. எப்படி ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் சொல்லுவார், நிருபர் கேட்கும் போது எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது, எங்களை கேட்டுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு உள்ளேயே காற்று வரலாமா வேணாமான்னு எங்களை கேட்டு தான் காற்றே வரும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதுன்னு சொன்ன வரலாறுக்கு சொந்தமான சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அப்படி தனியாக நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு இயக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாறு முதல்ல மாணிக்கம் தாகூர் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கணும்னு நான் இப்போ நான் வேறு பேட்டியில் அவரை பற்றி ஒரு கடுமையான அட்டாக் பண்ணணுன்னு இருந்தேன்னா இது வாய்ப்பாக கிடச்சிச்சு. இந்த இப்போ கரப்பான் பூச்சி இப்போ போராட்டம் நடந்துச்சுல, அப்போ கூட அவர் பேட்டி கொடுத்துருந்தார், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்தியாவிலேயே இது வரைக்கும் யாருமே ஒரு போராட்டம் பண்ணி பதவி விலகினதே கிடையாது ஒரு அமைச்சர்னு சொல்லியிருந்தார். முதல்ல ஞானம் வேணும், இல்லை கொஞ்சமாவது படிப்பறிவு வேணும், இல்லை படிக்கணும். ஏதாவது புக்ஸை வரலாறு என்ன, இந்தியாவினுடைய வரலாறு என்னன்னு படிக்கணும். 52ல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் தோல்வி, தமிழ்நாட்டில் தோல்வி அடையுது. எம்எல்ஏ எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆக முடியல. அப்போ யார் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு? ராஜாஜியை. அன்றைக்கு இருந்த ராமசாமி படையாச்சார் ஒரு வன்னியரனுடைய 18 எம்எல்ஏ கொடுத்ததுனால தான் ராஜாஜி முதலமைச்சர். இது மாணிக்க தாகூருக்கு சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். முதல்ல என்னன்னு வரலாறை படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசு. அந்த ராஜாஜி முதலமைச்சராகி ஏன் 54ல் ராஜினாமா பண்ணாரு? ராஜினாமா பண்ணார்ல ராஜாஜி 54ல்.
என்ன காரணத்தினால ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணார்? ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு காமராஜ் 54 வந்தாரு? நீங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தீங்க, மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழகத்தில் உங்கள்கிட்ட, மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு ஒரு முதலமைச்சர் மாறின வரலாறு காங்கிரஸுக்கு உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாமகவை பத்திலாம் பேசிட்டு வரீங்களா, அந்த மாதிரி ராமசாமி படையாச்சாரனுடைய வழி வந்தவர்கள் தான் இந்த அடுத்த பாமக மறு உருவமாக அவருடைய தோற்றுவிக்கு பிறகு ஒரு 30 ஆண்டு கழிச்சு 80 காலங்களில் உருவாகிறது ஐயா அவர்கள் தலைமையில். அப்ப இந்த காங்கிரசுக்கு உயிர் கொடுத்ததும் வன்னியர்கள். அதே மாதிரி நீங்க டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு இப்போதான் முத இந்திய வரலாற்றிலே ஒருத்தர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிற வரலாறை படிக்காம, உங்க கட்சியோட வரலாறே படிக்காம நீங்க அரசியல் பேசுறீங்க. அரசியல் மேடையில் வந்து ஒரு ரவுடியெல்லாம் எப்படி ரவுடி வந்து உட்காந்தா பிரஸ் மீட்ல எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பேசுறாரு அன்னைக்கு. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் வந்து பாமகவோட இணக்கமான ஆள் கிடையாது. நான் பாமகவில் ஒரு காலத்தில் பயணித்தவன், இணக்கமான ஆள் கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் பேச்சு உரிமைன்னு வரும் பொழுது நீங்க வந்து என்ன பேச வரீங்கன்றது தெரியணும்ல. மேகதாது பிரச்சனையில் நீங்க வந்து மாணிக்கம் தாகூருக்கு வந்து ஏதாவது ஒரு 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 நூறு புள்ளி இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதே பாணியில் செயல்படுகிறது என்பதை ஏற்க முடியாதுன்னு சொன்னீங்க. கடந்த ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகள் அங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் அங்கு இருந்தது. அப்போது தமிழகத்திற்கான அந்த தண்ணீர் திறப்போ அல்லது மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாகவோ பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அது மாதிரி நடவடிக்கை சில சமயத்தில் பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது, சில சமயத்தில் இந்த மாதிரியான சிக்கல்களை அந்த மாநில முதலமைச்சர்கள் செய்யும் பொழுது பாஜக சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தின வரலாறு பாரதிய ஜனதா உண்டு. இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? மிகப்பெரிய போராட்டம் கர்நாடக மாநிலத்தில் சொல்றேன். இல்ல காங்கிரஸ் அதெல்லாம் எங்க செய்யறாங்க? சும்மா வாயால சொன்னாவே போதும். மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அதற்கு பிறகு அந்த 5 ஆண்டுகள் அவங்க இருந்த 5 ஆண்டுகள்ல இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இது வரைக்கும் காவேரி டெல்டால தண்ணி வராத வருஷம் வந்து இந்த வருஷம் தான். அந்த 5 ஆண்டுகள் பாஜக இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு முரண்பாடா இருந்துச்சு. அதுக்கு தானே இப்ப காவேரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுது, எவ்வளவு டிஎம்சி தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல டிஎம்சி தண்ணி ஒதுக்கு தானே சொல்லுது. உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியில் தமிழ்நாட்டுக்கு கொடு. சரி, வெள்ளம் வருது, பெருசாக வெள்ளம் வருதுன்னு வச்சுங்க, கர்நாடகாவில் கிருஷ்ணசாகர் ஆகரே முழுகி போகுதுன்னு வச்சுங்க. அப்போ தண்ணியை திறந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 10 மாவட்டம் 20 மாவட்டம் அடிச்சுட்டு போகுத, அந்த நஷ்டத்தை யார் கொடுப்பா? அன்னைக்கு பயிர் பண்ணி ஆளாக்கி வச்சிருக்கிற விவசாயிகளோட நிலமெல்லாம் பாலா போகுது. அன்னைக்கு அந்த கர்நாடக அரசு நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுமா? இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறேன், அதனால கொடுக்க முடியலன்னு சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியிடம் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போதைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதெல்லாம் மேகதாது பிரச்சனையில் வந்து தமிழகத்திற்கான தண்ணீர் திறந்து விட வேண்டியது, மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் எம்பியாகவும் இருக்கிறாரு. அவர் பிரதமர்கிட்ட சொல்லுவதில் என்ன தயக்கம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் கேட்குறாரு. இல்லை, தயக்கம் ஒன்றும் கிடையாது. அவங்க கோரிக்கைலாம் வைப்பாங்க, அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. எல்லா தமிழகத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் அதை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் கர்நாடகாவினுடைய காவேரி இஷ்யூவில் எடுத்துட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் சொன்னதையும் அவங்க எந்த காலத்திலையும் காதில் வாங்கினது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னதையும் அவங்க காதில் வாங்கினது கிடையாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா, என்னுடைய உத்தரவை நீ மதிக்கலன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவான்னு ஒரு ட்ரிப் டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பிறகு கர்நாடகத்துக்கு புத்தி வரும். ஓகே, இது போட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது மத்திய அரசு மற்றும் போட்டு எடுக்க வேண்டியதானே.